உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2026 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு இருக்க போகிறது, என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகுது, நீங்க எதிர்பார்க்குற விஷயம்லாம் எப்படி நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிற பத்தி நம்முடைய ஜோதிட வல்லுநர்கள், நம்முடைய ஜோதிட ஆசிரியர்கள், நாங்க 3 பேருமே உங்களுக்கு ரொம்ப துல்லியமா கணிச்சு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே பாருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள உங்களுக்கு துல்லியமா எடுத்திருக்கோம். ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேலை, ஒருத்தவங்க தொழில் அப்படின்னு நெறைய விஷயங்கள், அதாவது அற்புதமான விஷயங்கள எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு உறுதியா கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்கப் போகின்ற நன்மைகள் என்ன? எடுத்தோனே நன்மைகள் என்ன? உண்மையிலே நன்மை நடந்துருமான்னா, உண்மையிலேயே இந்த 2026ல மிகப்பெரிய மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ராசியில நீங்க உறுதியா வரப்போறீங்க. நிறைய பேர் சொல்றாங்க, "ஐயா அந்த லிஸ்ட்ல இருந்து தயவுசெய்து எடுத்துருங்க." நீங்க எடுக்க முடியாது. குரு பகவான் உங்களுக்கு குடுக்க ரெடி ஆயிட்டாரு. நீங்க எதுக்கு எடுக்க ரெடியாறீங்க? யாரையும் தேடி போக தேவையில்லை. உங்களுக்கான ஒரு நல்வழி உறுதியாக இந்த 2026ல கோச்சார கிரகங்கள் மூலமாக நடக்கப் போகுது. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எதிர்பாலினத்தவரை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டவர்கள். நீங்க ஈர்க்கிறீங்களோ இல்லையோ, அவிங்க இந்த காந்தம் வந்து இரும்ப எப்படி புடிச்சுக்கிறதோ, அது மாரி உங்கள புடிச்சுக்கிட்டு அவிங்க சந்தோஷத்த ஃபுல்லா எடுத்துக்கிருவாய்ங்க. உங்க கூட இருக்கவங்க உங்கள உயர்த்தி விட வர்றாங்களோ இல்லையோ, உங்கள குழி தோண்டி உள்ள அமுக்குறதுக்கு ரெடியா இருக்காங்கங்கிறது நீங்க ரியலா அந்த 1 1/2 வருஷத்துல உங்களுடைய அனுபவ பாடத்துல கத்துக்கிட்டீங்க. 15 வருஷம், 20 வருஷம், 5 வருஷம் நீங்க போராடி ஒரு நல்ல லெவல்ல இருந்த இடத்த 2 மாசம், 4 மாசத்துல நீங்க பாவோன்னு இறக்கப்பட்டு ஒருத்தவங்க சேர்த்தீங்களே, அவிங்க செஞ்ச செய்வினை உங்கள வெளிய அனுப்பிருச்சு வேலைய விட்டு. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டீங்க? தொழில்ல, வேலையில. இதெல்லாம் கடந்த காலங்கள்ல உங்களுடைய மனசுல நீங்காத இடம் பிடிச்ச ஒரு துயரமான சமூகம். இனிமே அந்த பிரச்சனை நீங்க போதுங்க. அதேபோல கன்னி ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்போசிட் யாருன்னா, பார்ட்னர் தான். அது எந்த பார்ட்னரா இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி, பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப நம்ம அஜித் சார் ஒரு பாட்டுல பாடுவாரு பார்த்தீங்களா? "தூங்கும்போது கூட ஒரு கண்ணை முழிச்சு வச்சிரு, இல்லைன்னா மூடிட்டேன்னு சொல்லி முடிச்சிருவாய்ங்க." அப்படிங்கிற மாரி தான் உங்களோட சூழ்நிலை நடந்துச்சு. அதனால பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்க பார்ட்னர்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் ஜூன் மாசம் வரையும் கண்டிப்பா கவனமா இருக்கணும். கவனம்ங்கிறது எப்படின்னா, ஏதாவது தேவையில்லாம உங்கள வந்து சீண்டுவாங்க. உங்கள ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு அழுத்தத்த உண்டு பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இதுவும் கடந்து போகும். எனக்குன்னு ஒரு காலம் வரும். உனக்கு அப்ப பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நெனச்சுட்டு நீங்க செயல்படுங்க. நல்ல விஷயங்கள் நடக்கும். அதேபோல கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்கள்ல நெறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. அந்த டாபிக் எங்க அண்ணன் சொல்லுவாரு. நெறைய எடுத்துட்டு வந்திருக்காரு. அதான் அவரு பக்காவா எடுத்துட்டு வந்திருக்காரு. இப்ப பேசிக்கும்போது சொன்னாரு. கன்னி ராசிக்கு நெறைய விஷயம் கணவன் மனைவி விஷயம் வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னாரு. அவர் தெளிவா சொல்லுவாரு. ஆனா பொதுவாகவே பார்ட்னர்ட்ட கவனமா இருக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து பொருளாதார விஷயங்கள்ல ஏற்றம் உண்டு. வீடு மனை கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சந்தோஷம் நிலைச்சிருக்க போங்கிற முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு சங்கடங்கள் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு 2026ஆக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. சொன்ன விஷயங்கள் பிரபஞ்ச சக்தியுடன் அப்பொழுது அப்படியே கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால், ஒரே ஒரு வழிபாடு. உங்க வீட்டு பக்கத்துல துடியான தெய்வம், காவல் தெய்வம், எந்த தெய்வம் இருந்தாலும் சரி, போய் சரணடைஞ்சிருங்க. நீங்க தான் என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்த குடுக்கணும்னு சொல்லி, மாசத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை போய் மனசார வழிபாடு செய்யுங்க. உறுதியாக காவல் தெய்வத்துடைய முழு ஆசீர்வாதம் பெற்று
மகிழ்ச்சியா வாழ்வீங்க. சந்தோஷமா இருப்பீங்க. காதலிக்கிறதுக்காகவே பிறந்தது கன்னிராசி. அதே சமயம் ரிவெஞ்ச் எடுக்கணும். பழி வாங்கணும்னா கன்னிராசி மாரி பழி வாங்குறவங்களும் யாரும் இல்ல. அதனால அவங்க எவ்வளவு காதலிக்கிறாங்களோ, அவ்வளவும் அவங்களுக்கு உண்மையா இருக்கணும். இல்லன்னா அவங்க பழி வாங்க இறங்கிட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனை. இது என்ன எதுல முக்கியம் அப்டின்னா, இப்ப உங்களுக்கு இது இப்ப சிம்மத்துக்கு வந்து அதிகாரம் குடுத்தா சந்தோஷம் இருக்கும். அதே மாரி ரிஷபத்துக்கு வந்து கொஞ்சம் வேலை குடுத்தா சந்தோஷம் இருக்கும். கன்னி ராசிக்கு எப்படின்னா, கன்னி ராசி லக்னத்துக்கு வந்து அன்பு குடுத்தா, லவ் குடுத்தா அவங்க சந்தோஷமாயிடுவாங்க. எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் அன்பு குடுத்துட்டீங்கன்னா கூடவே இருப்பாங்க. அந்த கன்னி ராசிக்கு இப்போ கொஞ்ச நாளா இந்த லவ் விஷயத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்ப நல்லபடியா கைகூடும். இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நல்லபடியா கைகூடும். அதாவது உங்களுக்கு சந்தோஷம் ஜாஸ்தியாகும். இது 1. இன்னொன்னு எதிரிகள் தொல்லை இது எல்லாமே குறையும். ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ராகு பகவான்லாம் இருக்கிறதுனால, ஏதோ ஒரு விதமான சிக்கல்கள் வரும். பட் சமாளிச்சிடலாம். ஏன்னா முக்கியமா கன்னி அதான் ஹஸ்தம்லாம் இருந்தீங்கன்னா, இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனை, சித்திரை நட்சத்திரத்துலலாம் இந்த அடிவயிறு பிரச்சனைலாம் வரும். உங்களுக்கு உடல் உபாதைகள் சரியாகும். ஆனாலும் கவனமா இருக்கணும். சரி. கல்யாணம். கல்யாணம் கைகூடுங்க. ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும். ஐயா சொன்ன மாரி தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நெறைய சின்ன சின்ன உரசல்கள் வரும். ஹஸ்பண்ட் மேலயும் தப்பில்ல, ஒய்ஃப் மேலயும் தப்பில்ல. கிரகநிலை சரியில்ல அவ்வளோதான். நான் ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் சொல்றேன். அத ஃபாலோ பண்ணுங்க. டீட்டெயில்டா வேணும்னா கால் பண்ணுங்க. கன்சல்டேஷன் தரேன். சிம்பிளா பண்றது என்னன்னா, கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது அத சாப்பிடுங்க. 1 டூ 1 நாள் தண்ணீல போட்டு அத குளிக்கலாம். அது சளி தாக்கத்த குறைக்கும். சங்கு பூ அத குளிக்கிற தண்ணீல போட்டு குளிக்கலாம். குடிக்கிற டீல அத போட்டு குடிக்கலாம். சனி தாக்கங்கள் குறையும். ஏன்னா, இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள சண்டைனா, இது ஆக்சுவலி சொல்லும்போதே கஷ்டமா இருக்கு. ஏன்னா, எனக்கு இப்ப அதிகமா வருது நெறைய கன்னி ராசி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையா தான் வருது. இது இது வந்து 1 வருஷம், 2 வருஷம் இருக்கிற பிரச்சனைக்காக முழுசா பிரிஞ்சிட முடியாதுங்க. ஜஸ்ட் அது ஒரு பிரச்சனை. அத சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இதுவே உங்களுக்கு சால்வ் ஆகும். உங்களுக்கு வந்து பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லாருக்கும். பெருமாள், கிருஷ்ணர் வழிபாடு. அதுக்குன்னு சாமி சாமி எல்லாமே சாமி தாங்க. ஆனா, அந்த உருவத்தில நெறைய சூட்சமம் இருக்கு. கிருஷ்ணர பாமா ருக்மணியோட வைங்க. சரிங்களா? பெருமாள அலமேல் மங்காவோட வைங்க. சிவபெருமான பார்வதியோட வைங்க. அதாவது எந்த சாமியும் தனியா வைக்காதீங்க. இப்ப இப்ப ஆண்டாள் அம்மாவையோ, இல்ல பார்வதி அம்மாவையோ தனியா எல்லாமே சாமி தான். இருந்தாலும் ஜோடி ஜோடியா வைங்க. ஹால்ல கூட வைங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அத தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்க சண்டை போட்டா கூட பரவாயில்லங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அத தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அதான் புதன்கிழமை பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க. இல்ல நடராஜர் சிலை எந்த கோயில்ல இருக்கோ அங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வர உங்களுக்கு இந்த திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும். திருமணம் ஆகி ஏதாவது பிரச்சனை இருக்கவங்களுக்கு அது சரியாகும். திருமணம் கூடி ஏதாவது நீங்க கடன் வாங்கணும்னா தேவைப்பட்டா மட்டும் வாங்குங்க. இல்லன்னா வாங்க வேண்டியதில்ல. இத ஃபாலோ பண்ணாலே இந்த 2026 உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, பிரச்சனையில எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, "கூடா நட்பு கேடாய் முடியும்" அப்படின்ற மாரி தான். அதாவது நல்லவங்களோ, கெட்டவங்களோ யார் கூட பழகுனாலும் அவங்களுக்கு ஏத்த மாரி பழகக்கூடிய பண்பு, இயல்பு உங்களுடைய உங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு உண்டு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராசிநாதன் புதன் அப்படிப்பட்டவர். அவர் வந்து சுபரோட சேர்ந்தா சுபகிரகம், அசுபரோட சேர்ந்தா அசுப கிரகம். ஸோ அந்த வகையில வந்து நீங்க சேர்க்கை தான் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். யார் கூட சேரணும், சேரக்கூடாதுன்றத நீங்க கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க, கொஞ்சம் தெரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க. முன்னாடியே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆய்வுக்கு அப்புறம் ஒரு சரியான உறவுகள ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாழ்நாள்ல எப்பயுமே பிரச்சனை வராது. கடந்த காலத்துல நீங்க சேர்ந்த சில தவறான நபர்கள்னால இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய பிரச்சனைகள சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதாவது நம்ம எப்படி சரியா வாழணும்னு நெனைச்சோம். எவ்வளோ ஒரு நெறி தவறாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நெனைச்சோம். ஆனா அப்படி வாழ முடியலையே. நமக்கு தேவையில்லாத வீண் பழி நம்ம மேல வந்து விழுகிற அளவுக்கு நம்ம வாய்ப்பு ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரியான வருத்தங்கள்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் நெறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில 2026ஆம் ஆண்டு துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிரும். கவலையே பட வேணாம். 2026 மத்தியிலிருந்து ரொம்ப சிறப்பாவே இருக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு. அமோகமான யோகங்கள் கிடைக்கப் போகுது. பொருளாதார ரீதியா முன்னேற்றம், தொழில் ரீதியான முன்னேற்றம், உங்களுடைய செல்வாக்கு உயர்றது, நீங்க எப்படியெல்லாம் சரியா வாழணும்னு நெனைச்சீங்களோ, அந்த மாரியெல்லாம் வாழ்றதுக்கான ஒரு அடிப்படையான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. இப்போ உங்களுக்கு அது கூட இப்ப கிடைக்கலன்றது தான் கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலா இருந்துகிட்டு இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சொன்ன மாரி இந்த நம்ம ஐயாங்கலாம் சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, திருமண பார்ட்னர்ஸ் தான் பிரச்சனை அப்படின்றது வந்து தொழில்லயும் சரி,
குடும்ப வாழ்க்கையிலுமே சரி வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். அது பொது விதின்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் கூட மாறுறதுக்கான அமைப்புகள் வந்து வரக்கூடிய காலங்கள்ல இருந்துகிட்டு இருக்கு. இந்த வகையிலலாம் சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு அளவுக்கு தான் போயிருந்தா கூட, அதெல்லாமே கூட உங்களுக்கு சாதகமா மாறிரும். ஜனவரிக்கு அப்புறம் 2026 ஜனவரிக்கு அப்புறம் மாறிரும் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். நான் உங்களுக்கு மீண்டும் எச்சரிக்கையா சொல்ற விஷயம் அதுதான். நம்மளுடைய நட்பு யாரோட வச்சுக்கணும், யார நம்பணும், யார நம்பக்கூடாது அப்படின்றத நீங்க தெளிவா இருங்க. அந்தந்த நேரத்துக்கு இப்போ நம்ம இங்க இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்கள மிகப்பெரிய பிரச்சனையில எப்பயுமே கொண்டு போய் விடும். அது எல்லாத்துக்குமே பொதுவா பொருந்துன்றத தாண்டி கன்னி ராசிக்காரர்களுக்கு நெறைய இருக்கும். செய்யாத பழிக்கு, செய்யாத தப்புக்கு கெட்ட பேர சுமக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா கன்னி ராசிக்காரர்கள் தான். இதெல்லாம் உங்கள என்னைக்குமே உடைச்சிடாது. இதெல்லாம் தாண்டி நீங்க வந்து பெரிய ஒரு விருட்சமா வளரக்கூடிய ராசிக்காரர்கள் தான். ஸோ உங்கள வந்து எல்லாரும் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்ற மாதிரி நெனைப்பாங்க. ஆனா நீங்க அப்படிப்பட்டவங்க இல்ல. உங்களுக்குமே மிகப்பெரிய ஆளுமை திறனும், போராட்ட குணமும், அதே நேரத்தில ஐயா சொன்ன மாரி அன்பு உள்ளமும் நெறைய உண்டு. ஆ நம்மள நம்புறவங்களுக்கு அன்ப நீங்க வாரி கொட்டுறீங்க. அதே அளவுக்கு திரும்ப எதிர்பார்க்குறீங்க. கிடைக்கலன்றபோது பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. ஸோ அதெல்லாம் ஒண்ணும் வொரி பண்ணாதீங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க சரியான முடிவுகள் எடுத்து, முன்முடிவுகள் ரொம்ப எடுக்க வேண்டிய ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள், முதன்மையான ராசிக்காரர்கள். டக்குன்னு இத எடுத்து அதனால ஒரு அவசரப்பட்டு எடுத்து ஒரு முடிவுல நீங்க போய் பிரச்சனையில மாட்டுவீங்க. அப்படிலாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா, சரியா முன்னாடியே யூகிச்சு இது சரியானது, தவறானது அப்படின்றத தெரிஞ்சு, அந்த புத்திசாலித்தனமும் உங்களுக்கு உண்டு. ஏன்னா, கன்னி ராசி தான் அந்த புதன் வந்து புத்திகாரன்னு சொல்லக்கூடிய புதன் வந்து முழு பலம் பெறக்கூடிய ராசி. ஸோ அப்படி புதனுடைய தன்மையில ரொம்ப வலுப்பெற்ற ராசிக்காரர்களா இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானிச்சு யோசிச்சீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கை பாதைய சரியா அமைச்சுக்க முடியும். அந்த வகையில இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டா இருக்கும். நல்ல எல்லா யோகங்களையும் குடுக்கும். குறிப்பா நம்ம முன்னாடி சொன்ன மாரி தொழில் சார்ந்தும், வேலைக்காக வெளிநாடு போணும் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும், வேலையில நல்ல மாற்றம் வெளிநாட்டில தான் இருக்கீங்க அப்படின்னா, வேற ஒரு நாடுக்கு போறதோ, இல்ல வேற ஒரு நிறுவனத்துக்கு மாறுறதுக்கான முயற்சிகளோ எடுத்துட்டு இருந்தீங்கனாலும், அதுவும் 100% உங்களுக்கு நீங்க எண்ணப்படி நடக்கும் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியுங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பேசின அத்தன விதமான விஷயங்களுமே பொது பலன்களே. கோச்சார கிரகங்கள் இந்த 2026ல நகரக்கூடிய தன்மைய வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். இதை தாண்டி உங்க மனசுல நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுக்கு போன 2025ல சொன்னதுல பல விஷயம் நடக்காம இருந்திருக்கலாம். அப்ப அதுக்கான மிகப்பெரிய காரணம் என்னன்னா, உங்களுடைய சுய ஜாதகம் தான். உங்க லைஃப்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும். எப்ப அது நடக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா, கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகத்த செக் பண்ணிக்கோங்க. சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறது என்னுடைய ஜோதிட ரீதியான எங்களுடைய கருத்து. கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க டவுட்ட கிளியர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது நடக்கணும்னா முதல்ல நம்ம சொன்னத வந்து பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம சொன்ன தெய்வ வழிபாடோ, என்ன முறைகள் சொன்னோமோ, நாள், ஹோரை சொன்னோமோ அத பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா சில டைம் நம்ம கமெண்ட்ஸ்ல பார்த்துறோம், இது நடக்கலன்னு. நடக்க போது தான் சொல்றோம். அது எப்படி இப்பவே நடக்கணும்னு சொல்ல முடியும்? ஸோ அதனால நீங்க இத வந்து முதல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் என்னன்றத போடுங்க. ஏன்னா நீங்க போடுற கமெண்ட் வந்து ஒவ்வொன்னும் படிக்கிறோம். அது எங்களுக்கு ஃபீட்பேக். ஸோ அத எடுத்து நாங்க கரெக்ஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்குமே எல்லாம் நல்லதும் நடக்க எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். ஐயா அவங்க சொன்ன மாரி, இந்த பலன்கள் எல்லாமே வந்து தற்கால கிரகநிலைகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாரி பலன்கள குடுக்க போகுது அப்படின்றத நாங்க வந்து 100% சரியா சொல்லியிருக்கிறோம். இதையும் தாண்டி நம்ம முன்னாடி சொன்ன மாரி வந்து, என்ன சொல்றாங்க, நல்லா சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷமா கேட்கறதுக்குலாம் நல்லா இருக்கு. அது அப்படியே நடக்குதா அப்படின்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குதுங்க, மிஸ் ஆகுதுங்க அப்படின்லாம் சிலர் வருத்தப்படுவாங்க, சங்கடப்படுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் காரணங்கள் வந்து உண்மையிலே உள்ளபடியே வந்து உங்களுடைய ஜனன ஜாதகம் மட்டும், அதாவது ஜனன ஜாதகம். அதாவது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடம் வந்து 3 நிலைகள்ல இயங்கும். ஒண்ணு வந்து விதி அடிப்படையில, இன்னொன்னு வந்து மதி அடிப்படையில, இன்னொன்னு வந்து கதி அடிப்படையில. இந்த விதி அப்படின்றது வந்து லக்னம். உங்களுடைய ராசியில நீங்க பிறந்த நேரப்படி உங்களுடைய லக்னம் என்னவா இருக்கும். 12 ராசியில ஒரு ராசி வந்து உங்களுடைய லக்னமா வந்திருக்கும். ஸோ அதன் அடிப்படையில கிரக சூழல்களை பார்க்கணும். அதுக்கு அடுத்ததா மதி அடிப்படையில, இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா கோச்சார பலன்கள். இதெல்லாம் வந்து உங்க ராசிக்கு நாங்க சொன்ன பலன்கள். இது வந்து மதி அடிப்படையில சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்ததா கதி, சூரியன். உங்க ராசி, உங்க ஜாதகத்துல, ஜனன ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்காரு, அவரை சூழ்ந்து கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்ற அடிப்படையா வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இதெல்லாம் வந்து கதி அடிப்படையில சொல்லக்கூடியது. இது 3யும் மிக்ஸ் பண்ணி பலன் சொல்லும்போது தான் உங்களுக்கான சரியான துல்லியமான பலன்கள் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வேண்டும் அப்படின்றவங்க நிச்சயமா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கான சரியான தெளிவுகளை நாங்க குடுக்குறோம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு இறை அருளால சிறப்பா இருக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.